ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சென்னை மொட்டை மாடி கோழி வளர்ப்பு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது பல்லாவரம் சந்தை தான். ஸோ நான் லாஸ்ட்டு டைம் போகும்போது உங்களுக்கு ஏற்கனவே வீடியோ நான் போட்டுட்டேன். இது வந்து செகண்ட் டைம் வந்து இப்போ நம்ம வாத்துக்காக ஒரு பெட்டை வாத்து வாங்கணும்னு போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து நான் லாஸ்ட் டைம் வந்து ஒரு பக்கம் எடுத்திருப்பேன், ஸோ இன்னொரு பக்கம் அவளை எடுத்திருக்க மாட்டேன். ஸோ அதனால் இந்த டைம் வந்து இப்படி ஒரு சைடாக எடுத்துகிட்டு வரேன். ஸோ என்னென்ன திங்ஸ் இருக்குது நீங்கள் ஒவ்வொரு கடையிலும் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சோஃபாலாம் வந்து புது ப்ராடக்ட். நீங்கள் எப்போவுமே வந்து பல்லாவரத்தில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் ஐட்டம் மட்டும் இருக்கும்னு நினச்சிப்பீங்க, அப்படி கிடையாது. அதுவும் இருக்கும். அதே போல் புது புது பொருட்களும் இப்போல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போல்லாம் எப்போதும் தான் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சில பேருக்கு எப்படி இருக்குன்னா பல்லாவரம் சந்தைனா பழைய பொருட்கள் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க, கிடையாது. பாதிக்கு பாதி வந்து புது பொருட்கள், புது சோஃபா, ஃப்ரிட்ஜு, டைனிங் டேபிள், ரேக்குன்னு எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் போய் பார்த்து நம்ம ரேட் பேசி வாங்குறது நல்ல பெஸ்ட். அது இப்போ நம்ம ஷோரூம்லாம் போனோன்னா அவங்க வந்து நம்ம ரேட் பேசவே முடியாது. கொடுக்குற ரேட்டு வாங்கிட்டு வந்துடணும். பட் நீங்கள் அங்கே போனீங்கன்னா நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நிறைய பேகுங்க தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன டேமேஜ் இருக்கிற பேக்காக இருக்கும். அதனால தான் வந்து இவங்கள்ட்ட ஒரே மாதிரி இவ்வளோ பேக் இருக்குது. ஸோ பல்காக அவங்க வாங்கியிருப்பாங்க. நீங்கள் இவங்கள்ட்டலாம் ரேட் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். இதே பேக் நம்ம கடைக்கு போனீங்கன்னா 400 500 இருக்கும். இவங்கள்ட்ட ஒரு 200 கூட நம்ம கேட்டு வாங்கிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டவர் ஃபேனு, அதுக்கப்புறம் பாருங்கள் ஏர் கூலர், என்னென்னமோ வச்சுருக்குறாங்க. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து பொறுமையாக உங்களுக்கு காமிச்சிட்டு வரலாம். ஏன்னா நிறைய பேர் இது பார்த்து கூட இந்த பொருள் நமக்கு தேவைப்படும், இங்கே போனால் கம்மி ரேட்டில் கிடைக்குன்னு வாங்குவீங்க இல்லையா. ஸோ அதுக்கு தான் வந்து நான் ஸ்லோ மோஷன் மோடில் போட்டுக்கிறேன். ஸோ இதெல்லாம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுற சேரு, ஆஃபீஸ் சேர்லாம் கூட இருக்குது. ஸோ நீங்கள் இதெல்லாம் பாருங்கள், எல்லாம் புதுசாக அப்படியே பேக்கிங் பிரிக்காமல் இருக்குது. இதெல்லாம் ஒரு டேமேஜ் கூட இருக்காது. நீங்கள் வாங்கி செக் பண்ணிவிட்டு அழகாக வாங்கி ரேட் பேசி எடுத்துகிட்டு போகலாம். அதுதான் மெயின் பல்லாவரம் சந்தைக்கு வருது. எதுக்குன்னா அதுக்கு தான் நம்ம ரேட் கம்மி பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். ஷோரூம்லாம் போனால் அந்த வேலையே இங்கே நடக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, அப்புறம் டாய்ஸ், இதெல்லாம் புது புது டாய்ஸ் தான். ஸோ செகண்ட் ஹேண்ட்ஸும் இருக்கும், புதுசாகவும் இங்கே நிறையா இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லஞ்ச் பேகு, எல்லாமே புது பேகுங்க. இதெல்லாம் வந்து இந்த நாரில் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி பேகும் வச்சுருந்தாங்க, துணி பேகும் வச்சுருந்தாங்க. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய இதுவும் பேகுங்க தான். அது பாருங்கள், இன்னும் நிறைய அவங்க மூட்டை மூட்டையாக வச்சுருக்குறாங்க விற்கிறதுக்கு. இதெல்லாம் இந்த மளிகை சாமான், சோப்பு, பவுடர், அந்த மாதிரி. இது வந்து ஒரு பீரோ. இங்கே பாருங்கள் என்னென்ன பொருள் வாங்கிட்டு போகிறாங்கன்னு. இவங்க வாங்கிட்டு அந்த வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே இங்கே வந்து கம்மி ரேட்டில் வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து கூண்டுலாம் வாங்குறீங்க வச்சுக்கிங்களா, ரேக்காக வேணும்னா கூட இங்கே வந்து பார்த்து இந்த மாதிரி ரேக்கெலாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கூண்டு வெளியே போய் வாங்குறத விட இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் கம்மியாகவே கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இந்த சின்ன சின்ன மிக்ஸி, கிரைண்டரு, அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்டே வாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த எக்ஸசைஸ் பண்ண யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, எனக்கு அது சரியாக தெரியல, அந்த மிஷின் கூட இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய சேர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே புது புது சேர்ஸு, ரேக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வாஷிங் மிஷின் வச்சுருக்குறாங்க. ஸோ இது வந்து செமி வாஷிங் மிஷின். இதெல்லாம் நீங்கள் வந்து ரேட் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஏதாவது துணியெல்லாம் கொஞ்சம் விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். துணியெல்லாம் கூட வந்து புது புது துணியெல்லாம் கூட வந்து சின்ன சின்ன ஷாப் மாதிரி போட்டு விற்கிறாங்க. ஸோ ஸ்டவ்வு, நிறைய பேர் வந்து ஸ்டவ் விற்றுட்டு இருந்தாங்க, பேக்கிங் பிரிக்காமல் புது புது ஸ்டவ்வு. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் போய் பார்த்து வாங்கிக்கலாம். இன்னும் நிறைய இருக்குது, இரும்பு சாமான்க, அதுக்கப்புறம் நிறைய வீட்டுக்கு தேவையான பொருள், அப்புறம் தையல் மிஷின் கூட இருக்குது. இதெல்லாம் சோஃபாலாம் பார்த்திங்கன்னா புது புது சோஃபா அப்படியே பேக்கிங்கோடவே இருக்குது. ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு கேட்டு வாங்கலாம். வீட்டுக்கு போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஷோரூமில் போனால் எல்லாம் செம்ம ரேட்டு. எதுக்காக இப்படி சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு வந்து பல்லாவரம் சந்தைனா ட்ரம்ஸ் பாருங்கள் என்னென்ன பெரிய சைஸில் இருக்குன்னு. நான் இந்த ஒயிட் கலர் ட்ரம் நான் இப்போ தான் பார்க்குறேன். ஒயிட் கலரில் இந்த ரவுண்டு ஷேப் ட்ரம், இது செடி வைக்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மரம்லாம் பெரிய பெரிய மரம் வைப்பேன் இல்லையா, அதுக்கெல்லாம் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி ஊற்றி வைக்க தேவைப்படுவாங்களும் இங்கே வாங்கிக்கலாம். சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது பாருங்கள். எல்லா சைஸ்லையுமே இவங்க ட்ரம் வச்சுருக்குறாங்க. ஸோ ட்ரம்முன்னு பார்த்தா இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயுமே கிடையாது. நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக அப்படி இருக்குது. பூட்டு, சாவி, கொடை, அப்புறம் செப்பல்ஸ், பெல்ட்டு, அப்புறம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பழைய ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சின்ன சின்ன இந்த இரும்பு சாமான் சொல்லுவாங்க அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. அப்புறம் கிளாக்கு, பழைய வாட்சு, மிக்ஸி, அயன் பாக்ஸு பார்த்திங்கன்னா கிளாக் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேம்ப்பு, நைட் லேம்ப்லாம் கூட நிறைய இருக்குது. அப்புறம் வெயிட் மிஷினு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இது வந்து கம்ப்யூட்டர் கூட இருக்குது. கம்ப்யூட்டர், லேப்டாப், டேபு, மொபைல்ஸு நிறைய இங்கே கிடைக்காத பொருள் எதுவுமே கிடையாது. சின்ன சின்ன டூல்ஸ் தேவைப்படும் பார்த்திங்களா, அது எல்லாமே புதுசும் இருக்கும், உங்களுக்கு பழைய பொருட்களாகவும் கிடைக்கும். ஸோ கத்தி, அது போல் அந்த விவசாயம் பண்ணுவாங்க இல்லையா, கிருஷி, அவங்களுக்கு தேவைப்படுற எல்லா பொருளுமே அங்கே இருக்குது. அந்த மண் தோன்றுறது, தோட்டத்துக்கு தேவையான டூல்ஸு, அதுக்கப்புறம் வந்து எல்லாமே கிடைக்கும். நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, பெரிய பெரிய ஷாப்பிங் மாலோ இல்லை வந்து எனக்கு தெரிஞ்சு சென்னையில் டி நகர் தான். ஸோ அங்கெல்லாம் போனால் கூட சில திங்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்காதுங்க. பாருங்கள் எப்படி கொட்டி கிடக்குதுன்னு. நமக்கு சில பார்ட்ஸு, சின்ன சின்ன திங்ஸ் தேவைப்படும் பார்த்திங்களா, அது எல்லாமே இங்கே கிடைக்கும். ஆனால் என்ன ஒன்று, நீங்கள் ரொம்ப தூரம் நடக்க வேண்டியது இருக்கும். அது போல் ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா உள்ளே ஸ்கூட்டர் அளவோட டோக்கன் போட்டு உள்ளே போகணும். ஸோ போட்டுட்டு நீங்கள் போயிட்டு ஒரு என்ட்ரன்ஸ்லேருந்து இன்னொரு என்ட்ரன்ஸ் வழியாக வந்துடலாம். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி திங்ஸ்லாம் இருக்கும். அடுத்த எண்டு பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸும் அப்புறம் இந்த செடிங்கெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது இருக்கும். நடுவில் பார்த்திங்கன்னா பெட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இது மிஸ் பண்ணிடாமல் இது எல்லாமே பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, குழந்தைங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்ஸு, பேண்ட்டு, ஷார்ட்ஸு, பனியனு, லுங்கி, இங்கே பாருங்கள் லுங்கி, அப்புறம் என்ன தேவையோ எல்லாமே இருக்குது. சாரீ, சுடிதாரு, அதுக்கப்புறம் சாமான்க, வீட்டுக்கு தேவையான எல்லா சாமானும் அங்கே இருக்கும். அப்புறம் பழைய காலத்து கிரைண்டர், பெரிய பெரிய கிரைண்டர்லேருந்து சின்ன கிரைண்டரு, இப்போ இருக்கிற வெஜிடபிள் கட்டர் எல்லாமே இருக்குது. ட்ரைபாட் பாருங்கள், ட்ரைபாட் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ட்ரைபாட் நம்மக்கிட்ட இருக்கனால இது வாங்கலாம். அப்புறம் மொபைல் ஸ்டாண்டு, அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய காயின்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நான் வந்து கிட்டலாம் போய் எடுக்கலை, அப்படியே தூரமாக தான் எடுத்தேன். பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருந்த அந்த அரைனா, அப்புறம் அந்த சொல்லுவாங்க இல்லையா ஓட்டக்கால்னா, அந்த மாதிரி காசுலாம் நம்ம வந்து பார்த்துருக்க மாட்டோம். ஸோ நம்ம பார்க்காத காயின்லாம் கூட இவங்க வந்து ஷாப் வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் சேல்ஸுக்கு தான். ஸோ வேணுன்றவங்க அந்த பழைய காசுலாம் கலெக்ட் பண்ணுற ஹேபிட் இருக்கிறவங்களாம் வந்து இங்கே வாங்கிக்கலாம். அதாவது எங்கள் அப்பா வந்து ஒவ்வொன்றா காமிச்சிட்டு இருந்தார் இது இதுன்னு. அவ்வளோ திங்ஸ் இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெண்கல பாத்திரமாக இருக்குது. பக்கத்து கடையில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே காயின்ஸ் தான். ஒவ்வொரு பிளேட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த பழைய காலத்தில் இருக்கிற எல்லா காயின்ஸும் வச்சுருந்தாங்க. டெலிஃபோன், பழைய காலத்து டெலிஃபோனு. ஸோ இதெல்லாம் இது பார்க்குறதுக்கு வேண்டியாவது நம்ம எல்லாம் அங்கே போகலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். இதெல்லாம் நம்ம போய் வேறு எங்கேயாவது எக்ஸிபிஷன் அங்கே தான் பார்க்கணும். இங்கே பல்லாவரத்தில் போனீங்கன்னா வாரம் வாரம் அந்த ஷாப் இருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லா காயின்ஸுமே அவங்க வச்சுருப்பாங்க. அதே போல் இது புக்ஸுங்க, நிறைய ஸ்டோரி புக்ஸு, அப்புறம் சிடி என்னென்னமோ வச்சுருந்தாங்க. பர்ஸு, பெல்ட்டு, அப்புறம் வாட்சு, இதெல்லாம் வளையல் நினைக்கிறேன், வளையல், மணி, அந்த மாதிரி செட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. கம்பல், அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அதெல்லாமே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைலு, அப்புறம் என்னென்னமோ திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய இது எனக்கு பேரும் தெரியாது. பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தேவைன்னா அங்கே போய் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ எல்லா திங்ஸுமே பல்லாவரத்தில் கிடைக்கும். ரேட்டு நீங்கள் கம்மி பண்ணி கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. ஸோ அவங்க சொல்கிற ரேட்டு வாங்கணும்னு கிடையாது, அது வாங்கிக்கோங்க. அதே போல் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஏதாவது ப்ராப்ளம்னா அவங்களே சொல்லுவாங்க, இந்த மாதிரி சின்ன ப்ராப்ளம் இருக்கும், சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு. ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு வாங்கிக்கணும், அது மட்டும் மெயினாக பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், புளி, பூண்டு, வெங்காயம் அப்படி சொல்லிட்டு மளிகை சாமான் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் ஹோல்சேல் அப்படியே கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேனு பாருங்கள், எவ்வளோ ஃபேனு, அப்புறம் டெய்லரிங் மிஷினு, மிக்ஸி பாருங்கள் எவ்வளோ மிக்ஸி, டவர் ஃபேனு, டிவி, கிரைண்டர், ஸ்டவ், இண்டக்ஷன் ஸ்டவ்வு, அப்புறம் கூலிங் கிளாஸ்லேயே கலரான கிளாஸுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே ஷாப் ரோவெல்லாம் பார்த்துட்டே வாங்க. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெண்கலம் நினைக்கிறேன், வெண்கல சாமான் சொல்லுவாங்களா, பிரேஸ் அந்த மாதிரி பார்த்துரும். ஸோ சூப்பராக இருந்துச்சு இது எல்லாமே. அந்த சாமி, குத்து விளக்கு, அதுக்கப்புறம் என்னென்னமோலாம் இருந்துச்சு. அதாவது அந்த காலத்தில் வந்து நம்ம வீட்டிலலாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஷோகேஸ் பீஸெல்லாம் கூட நிறைய இருந்தது. இது பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்குறாங்கன்னு. இதெல்லாம் எப்படியுமே வந்து நம்ம ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், நம்ம பார்த்து வாங்கிக்கணும். இதெல்லாம் இந்த கேட்டால் கொஞ்சம் கம்மி பண்ணி தருவாங்க. இது வந்து எங்கள் அப்பா ஏதோ ஒரு டூல்ஸ் ஏதோ கேட்டிருந்தார், ஆனால் அவர் கேட்ட டூல்ஸ் இது கிடையாது, அதனால் கொடுத்துட்டோம்.
ஸோ மேக்ஸிமம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குங்க. பாருங்கள், பித்தளை குடம், பித்தளையில் ஆன எல்லா பொருட்களும் அது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ் இருக்குது. ஸோ இவங்க எல்லாம் மிக்ஸ்அப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாருமே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருக்கும். அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் இருக்கும், ஃப்ரைடே மார்க்கெட் இது, சந்தை, பல்லாவர சந்தை. ஸோ எல்லாருமே வந்து வாரம் பார்த்திங்கன்னா கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு தேவையான சின்ன சின்ன ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாமே. இப்போ பாருங்கள், பெட்டி, சூட் கேஸு, ட்ராவல் சூட் கேஸு, அதுக்கப்புறம் டெய்லரிங் மிஷினு, இது ஐஸ் பாக்ஸ் நினைக்கிறேன், இதாவது வச்சுருந்தாங்க. இது வந்து இந்த ஸ்ப்ரே, இந்த வெஜிடபிள் கட்டர், இதெல்லாம். ஸோ நம்ம வெஜிடபிள்லாம் சாப் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன மிஷின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரேட் கம்மியாகவே இங்கே கிடைக்கும், புது மிஷின்ஸ் இதெல்லாம். ஸோ இது வீட்டுக்கு தேவையான பிளாஸ்டிக் பொருட்கள், ஒற்றடைக்கிறது, பெருக்கிறது எல்லாம். பார்த்திங்கன்னா ஸ்டீல் சாமான் பாருங்கள் எவ்வளோ இருக்குது, தூக்கு அந்த மாதிரி. அப்புறம் வீட்டுக்கு இப்போ பேகு, பில்லோ கவர், அதுக்கப்புறம் லுங்கி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த பிளாஸ்டிக், இரும்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ரிங்கு, செயின், அது மாதிரி திங்ஸ் இதெல்லாம். இது பார்த்திங்கன்னா அம்மிக்கல், முறம், கத்தி, அப்புறம் ஸ்டீல் முறம், இதெல்லாமே புது பொருள். இரும்பு கடாயி, மண் கொத்துறது, அப்புறம் அந்த பிளாக்கில் கருப்பு பாத்திரம் சொன்னால் கருப்பு கடாய், அந்த மாதிரிலாம் இருக்குது. கல் சட்டி என்னென்னமோ இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஸோ பெல்ட்டு, அப்படி நிறைய திங்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே பார்த்துனே போகலாம். பேகுங்க, மிளகா, பூண்டு, வேறு என்ன, அதே தான் இரும்பு கடாய், அந்த பாத்திரம்லாம் இருக்கும், முறம், அருவமனை. ஸோ கிச்சன் திங்ஸு, ஸோ அது எல்லாமே இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே தான் மளிகை சாமான். இங்கே வந்து எப்படின்னா அந்த மளிகை சாமான்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் 10 ரூபான்னு சொல்லிட்டு எல்லாம் வச்சுருப்பாங்க. இங்கே பார்க்குறீங்க இந்த ஷாப்பு தான். ஸோ எல்லாமே இருக்கும், வத்தல், மிளகு, சீரகம், வெந்தயம், அப்புறம் அந்த வடகம், அதெல்லாம் வந்து ஒரு பேக்கெட் 10 ரூபான்னு சொல்லி பேக்கெட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பில்லோ கவர்ஸ், அப்புறம் இதெல்லாம் வந்து பர்ஃப்யூம்ஸ், ஸோ சென்ட், இதெல்லாமே ரேட் கம்மியிலே உங்களுக்கு கிடைக்கும் இங்கே. ஸோ ஆனால் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. அப்புறம் டேட் பார்த்துக்கோங்க எதுக்குமே. நெக்ஸ்ட் இங்கே நடுவில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸு, இஞ்சி,